லஞ்சுக்கு ரசம் தான் செஞ்சேன். ஆனா எப்பவும் போல இல்லாம எனக்கும் எங்க நைனாக்கும் ரொம்ப பிடிச்ச லெமன் ரசம் தான் செஞ்சேன். வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சிருந்தேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு துவரம்பருப்பை வந்து வேக போட்டு எடுத்து வச்சிருந்தேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்மில் வைத்து விட்டு ஒரு ஃபுல் லெமனை புழிஞ்சு விட்டோம்னா லெமன் ரசம் ரெடி. அடுத்தது தாளிப்பு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 வரமிளகாய், கொஞ்சமா வந்து பெருங்காயம். இவ்வளவுதான் தாளிப்பை வந்து ரசத்தோட சேர்த்துடணும். நான் வந்து தாளிப்புக்கு எப்பயுமே நெய் தான் யூஸ் பண்ணுவேன். நெய் இல்லை என்றால் எண்ணெயுமே யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் தாளிக்கும் போது வர இந்த சொய்யின்ற சத்தம் தான். அதுக்கப்புறம் எப்பவும் போல கொத்தமல்லியை வந்து மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டோம்னா கமகமன்னு லெமன் ரசம் ரெடி. மீண்டும் ஒரு vlog-ல் இணைவோம்.